ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்று நாம் கேட்கப் போகும் பாடல் சாதாரண பாடல் அல்ல. அபிராமி மீது அபிராமி பட்டர் கொண்ட பரம பக்தியின் சாட்சி. ஒவ்வொரு சொல்லும் நம் மனதை பசுமையாக்கும், நம்பிக்கையை விதைக்கும், தெய்வீக ஒளியை நம் உள்ளத்தில் ஏற்றும். இந்த வீடியோவில் அபிராமி அந்தாதியின் வரிகள், அவற்றின் அர்த்தம், அந்தாதியில் மறைந்திருக்கும் ஆன்மீக பொருள் அனைத்தையும் எளிமையாக புரிந்து கொள்ளலாம். வாருங்கள், இந்த ஆன்மீக பயணத்தில் நாம் அனைவரும் சேர்ந்து அபிராமியின் அருளை பெறுவோம். விநாயகர் காப்பு. தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரர்தம் பாகத்து உமை மைந்தனே. உலகேழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே. காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே. இப்பொழுது நாம் இதன் விளக்கத்தை காண்போம். கொன்றை மாலையும் சண்பக மாலையும் அணிந்து நிற்கும் தில்லையம்பதி நாயகனுக்கும் அவன் ஒரு பாதியாய் நிற்கும் உமைக்கும் மைந்தனே. மேகம் போன்ற கருநிற மேனியை உடைய பேரழகு விநாயகரே. ஏழுலகையும் பெற்ற சீர்பொருந்திய அபிராமித்தாயின் அருளையும் அழகையும் எடுத்துக்கூறும் இவ் அந்தாதி எப்பொழுதும் என் சிந்தையுள்ளே உறைந்து இருக்க அருள் புரிவாயாக. அபிராமி அந்தாதியின் முதல் பாடல். உதிக்கின்ற செங்கதிர் உச்சித்திலகம் உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் மாதுளம் போது மலர்கமலை. துதிக்கின்ற மின்கொடி மென்கடி குங்குமத் தோயமென்ன. விதிக்கின்ற மேனி அபிராமி எந்தன் விழுத்துணையே. இப்பொழுது இந்த பாடலின் விளக்கத்தை காண்போம். உதய சூரியனின் செம்மையான கதிரை போலவும் உச்சித்திலகம் என்கிற செம்மலரை போலவும் போற்றப்படுகின்ற மாணிக்கத்தை போலவும் மாதுள மொட்டை போலவும் மென்மையான மலரில் வீற்றிருக்கின்ற திருமகளும் துதிக்கக்கூடிய வடிவையுடையவள் என் அபிராமி ஆகும். அவள் கொடி மின்னலை போன்றும் மணம்மிகு குங்கும குழம்பு போன்றும் சிவந்த மேனியுடையவள். இனி அவளே எனக்கு சிறந்த துணையாவாள். அபிராமி அந்தாதியின் இரண்டாம் பாடல். துணையும் தொழும் தெய்வமும் பெற்ற தாயும் சுருதிகளின் பனையும் கொழுந்தும் பதிகொண்ட வேரும் பனிமலர் பூங்கணையும் கருப்பு சிலையும் மென் பாசாங்குசமும் கையில் அணையும்